நமக்கு அயன் டிஃபிஷியன்சி இருந்தால் நம்ம என்னெல்லாம் சாப்பிடணும், நம்ம டயட்டில் என்னெல்லாம் சேர்க்கணும்? அயன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, இந்த அயன் ரிச் ஃபுட்டு என்னெல்லாம்னு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. நமக்கு ரத்த சோகை இருந்தால் நம்ம உணவில் நம்ம என்னெல்லாம் சேர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வெஜிடேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட்டோட ஈரல், ஆட்டோட ரத்தம், ஆட்டோட தோஞ்சல்னு சொல்லுவாங்கல்ல, அது மீன்களில் மெயினாக அந்த சாளை, மத்தி, நெத்தலி இதில் எல்லாமே இரும்பு சத்துக்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி முட்டையோட மஞ்சக்கருவிலையும் இரும்பு சத்து இருக்குது. நமக்கு நான்வெஜ்லேருந்து கிடைக்கக்கூடிய அயன் கண்டென்ட் ஈஸியாக நம்ம பாடியில் அப்சார்ப் ஆகிடும். அதே நேரத்தில் நமக்கு வெஜிடேரியன் டயட், நமக்கு காய்கறிகள் கீரைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய இரும்பு சத்து பார்த்திங்கன்னா, அது அப்சார்ப் ஆகணும்னா நமக்கு விட்டமின் சி வேணும். இரும்பு சத்து நிறைந்த காய்கறி கீரைன்னு பார்த்தீங்கன்னா, கீரைகளில் மெயின்லி முருங்கைக்கீரை வந்து அயனுக்கு ரிச் சோர்ஸ். கண்டிப்பாக முருங்கைக்கீரையை, அதுவும் முருங்கைக்கீரையோட அந்த காம்போடு அந்த தண்டோடு சேர்த்து சூப் மாதிரி வச்சு ஒரு 3 மாதம் குடிச்சிங்கனாலே உங்களோட அயன் டிஃபிஷியன்சி பாதியாக குறைஞ்சிரும். தென் பெரண்டை, பசலைக்கீரை இதில் எல்லாமே இரும்பு சத்து ரொம்ப நிறைஞ்சிருக்கு. அப்புறம் வெந்தயம், கம்பு, கேழ்வரகு, கருப்பு முழு உளுந்து, ஏத்தம் வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், கருப்பு கொண்டக்கடலை, ராஜ்மா அந்த பெரிய பீன்ஸ் இருக்குல்ல, ராஜ்மா பீன்ஸ் அது, தென் எள்ளு, வெல்லம், மெயின்லி பனை வெல்லம், இது எல்லாமே ரிச் சோர்ஸ் ஆஃப் அயன். நிறைய பேர் கேட்கலாம், நான் இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்றேன், ஆனாலும் எனக்கு அயன் டிஃபிஷியன்சி இருக்குது, அனிமியா இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வெஜிடேரியன் டயட்லேருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய இரும்பு சத்து, விட்டமின் சி இருந்தால் தான் நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகும். ஸோ கோல்டன் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் பேர் யுவர் பிளான்ட் அயன் சோர்சஸ் வித் விட்டமின் சி. நம்ம எப்போவா இருந்தாலும் காய்கறிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய இரும்பு சத்து நம்ம உடம்புல போய் சேரணும்னா நம்ம கூடவே விட்டமின் சி இருக்கிற பொருளாகவும் சாப்பிடணும். நல்லா அயன் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் சரியில்லைன்னு சொல்லும்போது நான் எப்போவுமே சொல்கிறது, நம்மளோட டயட்டில் டெய்லி ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட், லெமனோ, சாத்துக்குடியோ இல்லை ஆரஞ்சோ, இது 3ல் ஏதாவது ஒன்று டெய்லி நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பார்த்தாலே போதும். உங்கள் வெஜிடபிள்ஸ் மூலமாக எடுத்துக்கிற இரும்பு சத்து உங்களுக்கு அப்சார்ப் ஆகும். சாத்துக்குடியும் ஆரஞ்சாக இருந்தால் உரிச்சு பழமாக சாப்பிடணும். லெமனாக இருந்தால் மட்டும் லைட்டாக பிழிஞ்சு விட்டு நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம். ஸோ எப்போ பிளான்ட் சோர்ஸ்லேருந்து உங்கள் அயனை நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தாலும் கூடவே விட்டமின் சியும் நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்றதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஹோமியோபதியில் அனீமியாவோட காரணத்தை சரி செஞ்சு அதை கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக க்யூர் பண்ணுறதுக்கான மருந்துகள் நிறைய இருக்குது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அனீமியா வந்ததுக்கப்புறம் நம்ம சரி செய்கிறதுக்காக ஓடுறதை விட, நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்போதே எந்த ஒரு நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சியும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்ல பேலன்ஸ் டயட், ஹெல்தி லைஃப் ஸ்டைல், நல்ல வாக்கிங்கோ, ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, தென் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்ல தூக்கம், இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணாலே எந்த ஒரு நோயும் இல்லாமல் ஹெல்த்தியாக வாழலாம். பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.